மீரா அந்த மீனவர் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த தீவுக்குள்ளே போகிறா. நீங்கள் இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. இது பார்ட் 2. மீரா கிட்ட அந்த மீனவர் அந்த தீவை பற்றி சொன்னதும் மீரா ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தா. அவர் என்னதான் சொன்னார் அப்படின்னா, 10 வருஷம் முன்னாடி ஒரு கப்பல் அந்த தீவு பக்கமாக மூழ்கிடுச்சு. அந்த கப்பலில் இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அந்த தீவு காலையில் ரொம்ப அமைதியாகவும் இரவில் குழந்தை அழுற சத்தம், ஏதோ பொண்ணுங்களோட அலற சத்தம்னு ரொம்ப மர்மமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட மீரா அந்த மீனவர்கிட்ட, உண்மையாகவே நீங்கள் சொல்கிறது நடந்திருக்கா? அதுக்கு அந்த மீனவர் ஆமாம் அப்படின்னு சொன்னார். மீராவும் அந்த மீனவரும் அந்த தீவு பக்கம் போகும்போது அந்த மீனவர் மீரா கிட்ட, போகாதம்மா, போதும், இது வரைக்கும் போனது போதும், திரும்பி போயிடலான்னு சொல்கிறாரு. ஆனால் மீரா அதை கேட்கவே இல்லை. தீவுக்கிட்ட நெருங்கினதும் மீராவை அந்த மீனவர் இறக்கி விட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம போட்டில் போயிட்டே இருக்கிறாரு. தீவில் மீரா பார்த்த முதல் விஷயமே அவளை கொலை நடுங்க வைத்தது. என்னவா இருக்கும்? உங்களுக்கு இந்த வீடியோவோட அடுத்த பார்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். 10 கமெண்ட்டுக்கு மேலே வந்தால் அடுத்த பார்ட் போடுறேன்.